ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் தைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் வீடியோவை எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? மெயின் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு த்ரெட்டு. ஓகேங்களா? த்ரெட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த கலர் பார்த்து எடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிசர் பற்றி சொல்லணுன்னா, கண்டிப்பாக நீங்கள் துணி கட் பண்ணுற இந்த சிசரில் வேறு எதுவும் வந்து கட் பண்ணாதீங்க. அதுக்காக நம்ம டக்குன்னு துணி கட் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் போயிடும். ஓகேங்களா? அடிக்கடி சாணம் பிடிக்க முடியாது. இந்த இதில் வந்து நம்மக்கிட்ட குட்டீஸ் இருந்தால் கூட அவங்ககிட்டையும் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி சிசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, துணி கட் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னுட்டு. ஓகேங்களா? இது வந்து நான் பேப்பர் கட் பண்ணுறதுக்கும் கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சிசர் இந்த மாதிரி 2 வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டூல்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி ஊசி உடஞ்சிரும் இல்லையா, அந்த ஊசி மாற்றுறதுக்கான டூல்ஸ் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஊசி அங்கங்கே நம்ம வந்து எம்மிங் பண்ணிவிட்டு கொக்கி தச்சுட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருவோம், அப்புறம் தேடுவோம். அதுக்கான இது தான் இது. இந்த மாதிரி ஊசி இது வந்து என் பசங்களோட லெட் பாக்ஸ். இது லெட் பென்சில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸு. அதில் நான் ஊசி போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்குன்னு நம்ம தனியாக ஊசி வாங்கணும், ஊசிக்கு அந்த டப்பா வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லை. இது வந்து நூல் பிரிக்கிறதுக்கான டூல்ஸ். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இதில் தான் நூல் பிரிச்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து என்னென்னா நமக்கு அந்த துரு பிடிச்சிடுது. இந்த துரு பிடிக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுனால அது வந்து உடஞ்சிடுது, துரு பிடிச்சிடுது, சரியாக அந்த நூல் பிரிக்க வர மாட்டேங்குது. அதுக்காக தான் இந்த டூல்ஸ் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து ஃபோல்டிங் பண்ணி வைக்கிறதுனால இந்த இடம் துரு பிடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த டூல்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சப்போஸ் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் இப்படி உடச்சி விடலாம், தைக்கிறதுக்காக உடச்சி விடலாம். அதே மாதிரி இந்த ஜிப்பு இருக்கிற இல்லைங்களா, ஜிப்பு இருக்க இந்த பார்ட் வந்து நம்ம டக்குன்னு இந்த இடம் வந்து போட முடியாமல் லூஸ் ஆகிடும். அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைட் கொடுத்தோன்னா அது கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸ்டிப் ஆகிட்டு கரெக்டாக வந்துடும். நமக்கு ஜிப்பு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கடி அந்த லூஸ்னால தான் அந்த ஜிப்பு இதுவாகிடும். கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு தான். இது வந்து நம்ம நார்மலாக லேடிஸ் துணிங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற த்ரெட்டு. ஓகேங்களா? இந்த த்ரெட்டு வந்து நம்ம லேடிஸ் துணிங்களுக்காக யூஸ் பண்ணுற த்ரெட்டு. நான் வந்து ஜென்ஸ் பேண்ட்டுங்கள்லாம் வரும், அது தைக்கிறதுக்கான த்ரெட்டு வந்து தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த நூலுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் ஒரு நேரம் அவசரமாக தைக்கும் போது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கான பாபின் கேஸை நான் இது கூடவே தனியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஊசி. இது வந்து எமர்ஜென்சிக்கு இது கிடைக்கல அப்படின்னும் போது இது யூஸ் பண்ணிக்குவேன் நான் நூல் பிரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது என்ன பாக்ஸ்னா கொக்கி வந்து பேக்கெட்டில் வைக்காமல் நான் தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். டக்குன்னு யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு இதை ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுன்னா கொக்கி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதுவும் நூல் பிரிக்கிறதுக்காக தான் நான் டூல்ஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் சப்போஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொக்கி. இது வந்து நம்ம நார்மலாக இந்த ஸ்கர்ட்லலாம் போயிடும் இல்லைங்களா பசங்களது, அந்த மாதிரியான கொக்கி. நான் ஹோல்சேல் பேக்கெட்டாக வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அடிக்கடி நம்மளால் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. அதான் ஹோல்சேலாக அப்படி இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து இந்த பாக்ஸு கட்டிக்காமல் இருக்கும்.